ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளிக்கிழங்கு, அதாவது சக்கரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். அதை குழந்தைகளுக்கு வேக வச்சு கொடுத்தா சாப்பிடாதது. அதை இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறணும். உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா அதை வச்சு மசிச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால் கையிலே மசிச்சு விட்டுக்கிறேன். கெட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு தேவையான அளவு ப்ரெட்டு போட்டு அதை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அந்த கிழங்கு இருக்கு இல்லையா, அதை உருண்டை பிடிச்சி எண்ணெயை காய வச்சு உருண்டை பிடிச்சி ப்ரெட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு எடுத்துக்கணும். எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு உருண்டை வேணுன்னா உருண்டையாக போட்டுக்கலாம், தட்டையாக வேணுன்னா தட்டையாக போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ப்ரெட்டுக்குள்ளே போட்டு முக்கி எடுத்துருவோம். இப்போ இதை எண்ணெய் காயுது இல்லையா, அதில் போட்டு எடுத்தோம்னாக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க நல்லா முறுமுறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கிறதுனால கிட்ஸு நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.